சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பாஜகவில் இணைந்தாரா கனிமொழி? வெளியான தகவலால் பரபரப்பு. ரஷ்யாவிற்கு செல்லும் கனிமொழி, என்ன காரணம் தெரியுமா? பாஜக கொடுத்த மிக முக்கியமான பொறுப்பு. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே வெடித்த மிகப்பெரிய பிரச்சினை பற்றியான விவாதத்தை வெளிநாடுகளில், அதுவும் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு தெரியப்படுத்தும் விதமாக 7 நபர்கள் கொண்ட குழுவை ஏற்பாடு செய்தது மத்திய பாஜக. ஆனால் இதில் எதிர்பாராத விதமாக கனிமொழி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதை தமிழக மக்கள் பேரதிர்ச்சிக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது நல்ல விஷயமா என்று கேட்டால், தமிழகத்திலிருந்து செல்வது நல்லதுதான். ஆனால் இதுவரை எதிர்க்கட்சிகள் அனைவரையும் பாஜகவின் பி டீம் என்று கூறி வந்த திமுகவினர்கள் தற்பொழுது திமுக பல்வேறு செயல்பாடுகளில் பாஜகவிற்கு மறைமுக உதவிகளை செய்வதும், பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுவதும், தற்பொழுது பாஜகவில் கனிமொழி அவர்கள் மிக முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட்டு ரஷ்யாவிற்கு செல்வதும் தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக நேரடியாக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை மக்களிடம் தெரியப்படுத்திவிட்டது. ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு பயந்து, மறைமுகமாக பாஜகவிற்கு பயந்து செயல்படுவதை ஏன் மக்களிடம் தெரியப்படுத்த தயங்குகிறது என்பதுதான் எதிர்க்கட்சியினர்கள் திமுகவை பற்றியான விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள். தற்பொழுது டெல்லிக்கு ஸ்டாலின் அவர்களும் செல்ல திட்டமிட்டிருக்கிறார். தற்பொழுது 7 நபர்கள் யார், குறிப்பாக எங்கு எல்லாம் செல்கிறார்கள், இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றி வெளிநாடுகளுக்கு தெரியப்படுத்தும் விதமாகவும், இந்தியாவிற்கு ஆதரவுகளை கொடுக்கும் விதமாகவும் 7 நபர்கள் கொண்ட குழு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குழுவிற்கு தலைவராக திருவனந்தபுரம் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமை தாங்குகிறார். அதோடு மகாராஷ்டிராவின் சிவசேனா கட்சியின் எம்பி ஸ்ரீகாந்த் ஏக்நாத் சிண்டே, தமிழகத்தில் திமுக எம்பி கனிமொழியும், பீகார் பாஜக எம்பி ரவிசங்கரும், பைஜந்த் பாண்டே பீகார் ஐக்கிய ஜனதா தளம் எம்பி சஞ்சய் குமாரும், மகாராஷ்டிரா தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த 7 எம்பிக்களும் உலக நாடுகளுக்கு தங்களது பயணத்தை 2025 மே 22, 23 தேதிகளில் தொடங்கும் என கூறப்படுகிறது. தற்பொழுது திமுக பாஜகவை எதிர்த்து வந்தாலும் கனிமொழி பாஜகவிற்கு செயல்படுவது திமுகவின் தொண்டர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னதான் திமுக விரோதியாக பாஜக பார்த்தாலும், இந்தியாவின் ஒற்றுமைக்காக தமிழகத்திலிருந்து கனிமொழியை தேர்வு செய்யப்பட்டது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.